வணக்கம் ஜெயன். வளைகுடா யுத்தத்தை பற்றி இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த எஸ்கலேஷன் அப்படின்றது அடுத்தடுத்த லெவலுக்கு போச்சு. அதில் ரொம்ப மிக முக்கியமாக மோசமான நாளாக நம்ம பார்த்தது மார்ச் 19-20 இஸ்ரேல் போய் ஈரானுடைய ஆயில் ரிஃபைனரிஸை தாக்குனது. பதிலுக்கு ஈரான் உலகத்தோடைய மிகப்பெரிய எல்என்ஜி பிளான்ட் இருக்கக்கூடிய கத்தார் எனர்ஜியை போய் தாக்குனது. அதன் பிறகு சவுதி மற்றும் பஹ்ரைன் மற்றும் யுஏஇ. இந்த தாக்குதலுக்கு பிறகு ட்ரம்ப் ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தாரு. அதாவது இதுக்கு மேலே நீங்கள் எனர்ஜி டார்கெட்ஸை தாக்குனீங்கன்னா அப்படின்னா நாங்கள் உங்களுடைய தீவுகளை தாக்குவோம், உங்களுடைய நாட்டை மொத்தத்தையும் மீண்டும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேரழிவை ஏற்படுத்துவோம்ட்டு. ஈரான் சொன்னது என்ன டச் பண்ணால் நான் உங்களை டச் பண்ண தான் செய்வேன் அப்படின்றத அவங்க உறுதிப்பட சொன்னாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அவங்களுக்கிட்ட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய இந்தியா, ஈவன் ஜப்பான் போன்ற நாடுகளுடைய கப்பல்களை கூட இப்போ அமுச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பாக அமுச்சு வைக்கிறாங்க. இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 டன்னுக்கும் அதிகமாக ஐ திங்க் எல்என்ஜி எடுத்துகிட்டு வந்த ஒரு கப்பலுக்கு அவங்களே பாதுகாப்பு கொடுத்து எடுத்துகிட்டு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல தான் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக ஒரு பேச்சுவார்த்தையை அவங்க கூட நடத்துகிறார். மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு, பெஷியான் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்த பிறகு இதுக்கு வாழ்த்து தெரிவித்தார். ஈரானோட எனர்ஜி இன்ஃப்ரா மேலே தாக்குதல் நடத்தப்படுறதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதுக்கு முந்தின நாள் தான் யுஏஇ போன்ற நாடுகள் மேலே ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஸோ நம்ம லைன் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. எனர்ஜி இன்ஃப்ரா அப்படின்றது இது இல்லாமல் மனித குலம் இயங்க முடியாது, உலகம் இயங்க முடியாது. போரில் இந்த மாதிரியான மூடத்தனமான தாக்குதல்களை செய்யக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஒமான் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி சரக்கு போக்குவரத்து வந்துட்டு போயிட்டு இருக்கணும்ன்றதை ஈரானுக்கு வலியுறுத்தினார். அதன் பிறகுதான் இந்தியாவுடைய கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணி ஈரான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ என்ன கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க, ஈரான் என்ன கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. சமீபத்தில் வந்த செய்திப்படி எடுத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்த கப்பல், இதில் இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர், அந்த கப்பலில் இருந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்கன்னா, அவரோட கப்பலுக்கு ஈரான் அனுமதி கொடுத்து அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய கடற்படையும் இந்திய கடற்படையும் சேர்த்து இவங்க பேசேஜ் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு மெயின் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இப்போ இந்த ஹோட்டல்களுக்கு தடைபட்டு இருந்த அந்த கேஸை மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. கோட்டாஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு குறிப்பாக எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்பலாம் அப்படின்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இப்போது இது இன்னும் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் நைட்டு 1:45 போட்ட பதிவு. If Iran doesn't fully open without threat the Strait of Hormuz within 48 hours from this exact point in time, the United States of America will hit and obliterate their various power plants, starting with the biggest ones first. Thank you for your kind attention to this matter, President Donald J. Trump. 48 மணி நேரத்துக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணலை அப்படின்னா நாங்கள் உங்களுடைய பவர் பிளான்ஸ், மின்சாரத்தை கை வைப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு சரியான மூவ் கிடையாது. இது அவர் மிரட்டுறதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு இருந்தாலும் இது கண்டிப்பாக ஈரானை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ ஈரான் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதை நம்ம இந்த போர் ஆரம்பித்த 5வது நாள் இந்த வீடியோ இப்போ நம்ம போட்டிருந்தோம். மிக மிக முக்கியமானது ஒன்று மனித உயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர், குடிநீர். இந்த கல்ஃப் நாடுகள் எல்லாமே 85% டீசாலினேஷன் பிளான்ட், கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய அந்த பிளான்ட்டை நம்பி தான் தங்களுடைய குடிநீர் தேவையாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்த நாங்கள் தாக்குவோம், நீங்கள் எங்கள் மின்சாரத்தை தாக்குனீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு உங்கள் மின்சாரம் மட்டும் கிடையாது, உங்களுடைய குடிநீர் ஆதாரத்தை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாங்க ஈரான். இது ரெண்டுமே இப்போ வரைக்கும் த்ரெட்டாக தான் இருக்கு. பட் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பாதிப்பு யூரியா குறிப்பாக இந்த உரம் மேலே வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனா மட்டும் இல்லை, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய அநேக நாடுகள் அந்த உரம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான ப்ராடக்ட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. அதாவது இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்றது. இந்தியாவுக்கு எதிராக கிடையாது, அவங்க நாட்டுக்கான உள்நாட்டு தேவையை. ஸோ வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய அந்த போர் ஈஸ்ட் ஏஷியாவில் தாக்கத்தை நம்ம வரக்கூடியது நம்ம பார்க்குறோம்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட எக்ஸ்போர்ட் ஜெட் ஃபியூவல், அதாவது ஏர் டர்பைன் ஃபியூவல்னு சொல்லக்கூடிய விமானத்துக்கு தேவையானது 28% ஹாங்காங் அதை நம்பி தான் இருக்குது. 10% ஆஸ்திரேலியா அதை நம்பி இருக்குது. ஜப்பான், வியட்நாம், யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 6-7% வந்து வெயிட் அதை அவங்க நம்பி தான் வச்சுட்ருக்காங்க. டீசல் ஏற்றுமதியை இப்போ சைனா வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. 30% பிலிப்பைன்ஸ், 17% ஹாங்காங், 10% பங்களாதேஷ், இவங்க எல்லாருமே சைனாவை நம்பி தான் இருக்கிறாங்க. நைட்ரஜன் ஃபர்டிலைசர் எடுத்தீங்க அப்படின்னா இதில் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படக்கூடிய நாடு அப்படின்றது பிரேசில் தான். 29% தங்களுடைய யூரியா தேவைக்கு சைனாவை நம்பி தான் இருக்கிறாங்க. இந்தியா 4%. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம டைவர்சிஃபை பண்ணியிருக்கோம், நம்ம வந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பேட் ஃபெர்டிலைசர் 73% பிரேசில் சைனாவை நம்பி தான் இருக்கிறாங்க. பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஜப்பான் 27%, பிலிப்பைன்ஸ் 19%, மெக்சிகோ 17% இவங்களை நம்பி தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி காம்பவுண்ட் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடியதில் மீண்டும் 23% பிரேசில் இதை நம்பி தான் இருக்கிறாங்க. 14% வியட்நாம், 7% இந்தியா மற்றும் பங்களாதேஷ். ஸோ நம்மளுடைய கிழக்கு ஆசியா அப்படின்றது ரைஸ் பவுல், அரிசியை பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க. பிரேசில் அப்படின்றது அரிசி, பருப்பு போன்ற இதுக்கு உலகத்துக்கே சப்ளை பண்ணக்கூடிய நாடு. இப்போ இவங்களுக்கு தேவையான இந்த ஃபெர்டிலைசருமே பார்த்தீங்க அப்படின்னா இது வடக்கு சைனாவில் இருக்கக்கூடிய ஷாண்டாங் ப்ராவின்ஸில் தான் மிக அதிகமாக வந்து ஃபெர்டிலைஸ் இது உற்பத்தி பண்ணுவாங்க. அதை ஏற்றுமதிக்கு தடை செய்யும் போது இது வந்து எல்லாத்தையும் பாதிக்க போகுது. குறிப்பாக பிரேசில், பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகள், இன்க்ளூடிங் ஜப்பான் உட்பட. இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னா 4-7% நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆல்டர்னேட் சோர்ஸை வந்து நம்ம உடனடியாக பார்த்தாகணும். ஏன்னா இந்த இடத்துல இதை ஹைலைட் பண்ணக்கூடியது இந்தியாவுடைய மிக முக்கியமான ஃபாரின் சர்வீஸில் இருந்த ஒரு தேர்ந்த டிப்ளமேட் ஆஃபீஸர் சையத் அக்பருதீன் சார் அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஹை கமிஷனராக இருந்தார். அவர் போட்ட பதிவில் தான் இதை வந்து கிளியர் போட்டிருக்காரு. வெஸ்ட் ஏஷியா இஸ் அவர் ஃபோக்கஸ்ட், ஈஸ்ட் ஏஷியா சென்டிங் சிக்னல்ஸ் டு எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் பேக் தேர் இம்ப்ளிகேஷன்ஸ் வில் ரீச் இந்தியா ஆஸ் வெல். இந்தியா மேலும் இது பாதிப்பு இருக்கும் அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்காகவே நம்ம கிளியராக பார்க்க முடியுது. இப்போ அடுத்தது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த போரோடைய தன்மை அப்படின்னு நம்ம போகும்பொழுது இது எங்கே போய் முடியுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த முடியுது அப்படின்றது கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அஃபிஷியல் டிமாண்டை நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு வந்து இந்த இதில் நஷ்டஈடு வேணும், அமெரிக்க துருப்புகள் வெளியேறணும், இனிமே எந்த காலத்திலும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற அந்த நெகோசியேஷன் டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க கம்மி பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் கிளாட் கேரண்டி. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லா நாடுகளும், குறிப்பாக இந்த 20 நாடுகள் ஈரானுக்கு எதிராக கூட்டாக ஒரு அறிக்கை விட்டதெல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் கேரண்டி கேட்குறது எங்கள் மேலே இனிமேல் அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் எதிரி கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எதிரிகள் அவங்க சொல்கிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய கூட்டாளி நாடுகள். மிச்ச நாடுகளுடைய கப்பல்கள் எங்ககிட்ட கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கப்பல்களை போகலாம். அது இந்தியா, சைனா போன்ற நூற்றுக்கணக்கான நாடுகள். விஷயம் என்னன்னா உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய பல பேர், ஒரு மூர்க்கத்தனமான ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. சைனாவுடைய கப்பலாக இருந்தாலும் சரி, எந்த கப்பலாக இருந்தாலும் சரி, $2 மில்லியன் ஒரு கப்பலுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு தான் அந்த கப்பல் பாஸ் ஆகணும் அப்படின்றதான் ரூலு. $2 மில்லியன் அப்படின்றது கடைசியாக பெட்ரோல் டீசல் போடக்கூடிய உங்களை போன்ற எங்கே போன்றவருடைய பாக்கெட்ல தான் போகும். ஸோ சித்தாந்தம் வேற, ரியல் லைஃப் அப்படின்றது வேற. ரெண்டாவது, இந்த வைண்டிங் டவுன், அமெரிக்காவுடைய இதுக்கு வைண்டிங் டவுன் சொல்லும்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸோடைய கண்ட்ரோல் வந்து எங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க குறிப்பாக எதெல்லாம் டார்கெட் பண்ணாங்க கடைசி 48 மணி நேரத்தில்? சவுதி அரேபியாவுடைய ஆயில் ஃபீல்டு, யூஏஇயோடைய எனர்ஜி கிரிட்டு, கல்ஃபோட டீசாலினேஷன் பிளான்ட், இது வரைக்கும் அவங்க தாக்கலை பெரிய லெவலில். அது பக்கத்தில் சில குண்டுகளை வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது 20% குளோபல் ஆயில் அப்படின்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போகுது. அது இப்போ ப்ரெஷரில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்ஃபோட எனர்ஜி மிகப்பெரிய லெவலில் இப்போ ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோ எண்ணெயை உற்பத்தி பண்ணி சேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி கல்ஃபோட டீசாலினேஷன் பிளான் தான் இந்த 5 நாடுகளுக்கு மிக முக்கியமான வாழ்வாதாரம். ஒரு ஸ்ட்ரைக் அங்கே பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தண்ணீர் இல்லாமல் மக்கள் சாரையாக இந்த நாடுகளை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி அவங்க வந்து ஆயில் ரிஃபைனரி மீண்டும் தாக்குனாங்க அப்படின்னா $117 இது கிட்டத்தட்ட $150 போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையாக நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவுடைய கிரவுன் பிரின்ஸ் பேசும் பொழுது அவர் வந்து சொல்லியிருக்காரு, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் வந்து பொறுத்துக்க முடியாது, இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து விட்டுற மாட்டோம், நாங்கள் வந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களை வந்து கட்டாயப்படுத்திடாதீங்கன்ட்டு. தாக்குதல் இந்நேரம் சவுதி நடத்தியிருக்கணும், ஆனால் அவங்க இராணுவம் தயங்குது. ஏன்னா பாகிஸ்தானை நம்பி அவங்க ரிலாக்ஸ்டாக காசு மட்டும் தூக்கி போட்டால் பாகிஸ்தானோட வீரர்கள் வந்து சண்டை போடுவாங்க, இவங்களுக்கு 4 எலும்பு துண்டை போட்டா அப்படின்ற கால்குலேஷன் கம்ப்ளீட்டாக மிஸ்கால்குலேஷன் ஆயிருக்கு. இதில் ரொம்ப 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 முக்கியமானது ஈரானுடைய இந்த வார்னிங் தான். ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த சென்ட்ரல் ஹெட்குவார்ட்டர் ஆஃப் ஹசரத் கத்தம் அல் நபி, பீஸ் பி அப்பான் ஹிம், following previous warnings, if Iran's fuel and energy infrastructure is attacked by the enemy, all energy, நல்லா கவனிங்க, all energy, information technology, desalination infrastructures belonging to the US and the regime in the region will be targeted. எங்க மேல இப்ப ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 48 மணி நேரம் கெடு, அது நேற்று இரவு தொடங்கி திங்கக்கிழமை இரவுக்குள்ள அது முடியுது. ஸோ நீங்க காணொலி பார்க்கக்கூடிய திங்கக்கிழமை இரவுக்கு பிறகு அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ ஈரானோடைய மின்சாரத்தை கை வைக்கிறாங்க, இல்லை ஆயில் ரிஃபைனரி கை வைக்கிறாங்க அப்படின்னா ஈரான் பதிலுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அமெரிக்காவுடைய பல நிறுவனங்கள் இது ஐடியில் கை வச்சாங்க அப்படின்னா அது இந்தியாவையுமே மிகப்பெரிய லெவலில் ஆட்டங்கண்ட வைக்கும். ஷார்ட் டேர்மில் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ், கடலில் அண்டர் சி கேபிள்ஸ் இருக்குது, அதன் மூலிமா தான் நம்ம இன்டர்நெட்டை தொலைத்தொடர்பில் கொண்டு வந்திருக்கோம். அதையும் அவங்க தாக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. எல்லா எனர்ஜி டீசாலினேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தண்ணியில், இது எல்லாத்துலேயுமே நாங்கள் கையை வைப்போம் அப்படின்றது தான் இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கையாக நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ பதிலுக்கு பதில் எஸ்கலேஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. பட் இந்த 48 மணி நேரத்தில் ஈரான் ஒரு சில இடங்களில் அதை புரிஞ்சுக்கிட்டு இறங்கி வரதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நம்ம வந்து கொண்டு போயிடலாம், ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் நாங்கள் வந்து எதிரி கப்பல்களை இது பண்ண மாட்டோம் அப்படின்றதான். இப்போ இவங்க என்ன கடைசி டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் கிளாட் கேரண்டி, இனிமேல் எங்களை யாரும் தாக்கக்கூடாது. எல்லா அமெரிக்கா, அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய வளைகுடாவில் இருக்கக்கூடிய எல்லா யூஎஸ் பேசஸையும் ஷட் டவுன் பண்ணணும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுடைய காம்பன்சேஷனுக்கு, டேமேஜுக்கு காம்பன்சேட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் குரூப்ஸ், ப்ரோ ஈரான் குரூப்ஸ், ஹவுத்திகள், ஹிஸ்புல்லா, ஹமாஸ், இவங்களுக்கு எதிரானதையும் நிறுத்தணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றது இருக்கும். இதுதான் ப்ரைஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே வாண்ட் டு மேக் அ டீல், ஐ டோன்ட் அப்படின்றது தான் இங்கே இது. ஸோ இந்த போர் இப்போதைக்கு முடியறதுக்கான எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் இல்லை அப்படின்றது தான் கிளியர் கட்டாக இப்போ இது பண்ணுறாங்க. அதே சமயம் அமெரிக்காவும் ஒரு வெளியில் மூர்க்கத்தனமாக காமிச்சாலும் டிப்ளமேட்டில் அவங்க தேர்ந்தவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோடைய ஃப்ரோசன் மணி அதை வேணால் நாங்கள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நீ வந்து ஓப்பன் பண்ணி வை, ஈரானோடைய என்ரிச்மெண்ட் யுரேனியத்தை வேறு ஏதாவது நாட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை ஷட் ஆஃப் பண்ணு, அதே மாதிரி லாங் டேர்ம் டீல் நியூக்ளியர்ஸ் மற்றும் அணு ஆயுதங்கள் மற்றும் மிசைல்ஸை நீ அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதான். ஆனால் ஈரான் கேட்குறது கேரண்டி, அமெரிக்கா சொல்கிறது நீ முதல்ல இதெல்லாத்தையும் விடு அப்படின்ட்டு. இதில் ரெண்டுத்துலேயுமே எங்கேயுமே மேட்ச் ஆகலை. ஏன்னா அதை ஏற்கனவே அவங்க விடுறன்னு சொல்லும் போது கூட இந்த போர்த்து வந்து துவங்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் இஸ்ரேலுமே கிரவுண்ட் அஃபென்சிவை லெபனானில் அதிகப்படுத்தியிருக்காங்கன்ற செய்திகள் வருது. அவங்க இந்த கேப்பை பயன்படுத்தி இனிமேல் ஹெஸ்புல்லாக்கள்ல இருந்தும் பெரிய லெவலுக்கு தாக்குதல் வரக்கூடாது, அதுலேருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களும் புஷ் பண்ணுறாங்க. மண்டே இரவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் ஈரான் மேலே எனர்ஜிலேயோ இல்லை பவர்லேயோ தாக்கினாலோ, இவங்க பதிலுக்கு டீசாலினேஷன் பிளான்ட்டை தாக்கினாலோ இது எங்கே போய் முடியும்னு சொல்லி யாருமே வந்து பார்க்க வேண்டிய அளவுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.